அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நான் ஏதோ பேசுறேன், நீங்க ஏதோ கேட்குறீங்க அப்படின்ட்டு என்னால கடந்து போயிட முடியாதுங்க. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், குறிப்பா விமர்சனங்கள், இது எல்லாத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அரசியல்வாதி கிடையாது பாருங்க. அதனால யார் ஒண்ணா என்ன ஒண்ணா சொல்லுங்க அப்படின்லாம் என்னால போக முடியாது. இன்றைக்கு நண்பர்களுடைய ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பாஜக அதிமுக அந்த கூட்டணி பிரிவது அப்படின்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே வந்து பாஜக 20+% அப்படின்லாம் ஃபயர் ஊட்டுகிறீங்களே, இப்படின்னா மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரிங்க, உங்களுடைய கேள்விக்கு நான் விரிவான விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கமெண்ட்ல போட்டிருந்தேன். அடுத்தது பெங்களூர்ல இருந்து நண்பர் ஜனார்தனன் அவர் வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டிருந்தார். அதுல கேள்வி வந்து, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எம்பி தேர்தலில் நிக்கிறது சரியில்லை, தப்பு அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருந்தது. ஆனா அடுத்த நாளே வந்து அவர் எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சில சேனல்கள்ல கொடுத்த பேட்டியில இந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்களே, டக்குன்னு எப்படி உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டீர்கள்னு கேட்டிருந்தாரு. இன்னும் சில நண்பர்களும் இது டபுள் ஸ்பீக், மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கு இல்லையா, ரெட்டை நாக்கு மாதிரி இருக்கு, ஏன் இந்த மாற்றம், தடுமாற்றம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் எம்பி தேர்தலில் நிற்பது, ரெண்டுத்துக்கும் அடிப்படையில ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு. நான் வந்து ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர் மாதிரி தான் அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்கும் போது அந்த மேட்சை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், கிரிக்கெட்டை பத்தின நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் அரசியலை பற்றி எனக்கு தெரிந்த, நான் படித்த, கேள்விப்பட்ட விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அரசியல் பத்தின ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் வந்து இந்த நேரத்துல ஒரு ஸ்பின் பவுலர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த டீம் வந்து ஒரு பேஸ் பவுலரை கொண்டு வந்தாங்கன்னா, என்ன நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஒண்ணு செய்யறாங்க, நான் இனிமே கமெண்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் எழுந்து போயிடுவாரா? இவருடைய பார்வையில ஸ்பின்னர் கொண்டு வருது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். வேற அந்த டீம் வந்து இல்ல இந்த நேரத்துல பேசர் வச்சே கண்டினியூ பண்ணுவோம், பின்னாடி கொண்டு வருவோம் ஸ்பின்னரை அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அது அவங்க சுதந்திரம். அதே மாதிரிதான் நம்ம ஏற்கனவே சொன்னது, சுருக்கமா சொல்றேன், ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டோம். அதனால இந்த மேட்ச் இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னும் போது சில டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு மத்தவங்களை வச்சு ஆடுவாங்க. ஒரு சில டீம் வந்து அந்த மொமெண்டம் குறையக்கூடாது, கடைசி வரைக்கும் வின்னிங்லயே இருக்கணும், சான்ஸை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மெயின் பிளேயர்ஸே வச்சு ஒரு அதிரடி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டுமே வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி. இதுல இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ அந்த மாதிரி பாஜக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல வந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு கருத்தை மாத்திக்கிறேன்னா, சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி சொல்லும் போது இந்த உதாரணத்தை சொல்லிதான் நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தால் தற்கொலைக்கு சமானம்னு நான் சொன்னதா நினைவில்லை. பட் நான் திருப்பி திருப்பி சொன்னது என்னன்னா, கூட்டணி பிரிந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு தான் இழப்பு அதிகம், பாஜகவுக்கு இல்லை. ஏன்னா என்டிஏல ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருந்தாங்க அவங்க. அடுத்தது மற்ற மாநிலங்கள்ல அவங்களுடைய நிலைமை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த கூட்டணியை நம்பித்தான் அவர்கள் இல்லை. இதுல இன்னும் நீங்க கவனிக்கணும், நாம அந்த மாதிரி கருத்தை சொல்லும் பொழுது 5 மாநில தேர்தல் முடிவுகள் வரவில்லை. பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து டைனமிக், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது. அதனால நான் என்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்கல, என்ன மாதிரி இங்க கேம் போயிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. இந்த விளக்கத்தை நண்பர்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்ததாக பெங்களூர் ஜனார்தன் அவர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். இந்த புள்ளி கூட்டணி தோல்வி அடைந்தால், குறிப்பா காங்கிரஸ் தோல்வி அடைந்தால், அப்போ வந்து அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று மல்லிகார்ஜுன கர்கே அவர் வந்து ராஜினாமா பண்ணுவாரா? அதுக்கப்புறம் யார் தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னு சொன்னா தலைவர் பதவியில இருந்தாலும் இல்லாட்டாலும் அது அந்த குடும்பத்தினாலதான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வி அப்படின்னு வந்தாச்சுன்னா தலைவர், ஒருவேளை குடும்பம் அந்த பொறுப்புல இருந்தாங்கன்னா மாநில தலைவர்கள், மற்ற நிர்வாகிகள் அவங்க பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த தேர்தலில் காங்கிரஸ் மறுபடியும் படுதோல்வி அடைந்த பிறகு 2 விதமான ரியாக்ஷன்ஸ் கட்சிக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். ஒண்ணு வந்து ஒரு சில இளம் தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்தின் ஆதிக்கம், அதிலிருந்து விடுபட வேண்டும், ஒரு ஆக்டிவான தலைவர் வரணும் அப்படின்ற கோஷத்தை எழுப்புவார்கள்.
இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாத்தீங்களா மீண்டும் வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தான் தலைவரா வரணும், அவரால மட்டும்தான் வந்து கட்சியை வழிநடத்த முடியும், இந்த வெற்றிக்கு எடுத்து செல்ல முடியும், அவரை தலைவர் ஆக்கல, அதனால தான் நாம தோத்து போயிட்டோம் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் வந்து பிரியங்கா வாத்ரா அவங்க தான் தலைவரா வரணும் அப்படின்னு ஒரு கோஷம் போடுவாங்க. ஆனால் 24க்கு அப்புறம் காங்கிரஸ்ல ஒரு சில பிளவுகள் வரலாம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சொல்ல போனா அதுதான் நல்லது. இந்த குடும்பம் அந்த 3 பேர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா வத்ரா அவர்கள் வந்து அந்த கட்சியின் அதிகார மையத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு எந்த மாற்றமும் இருக்கிறதா தெரியல. ஆனா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, அது நடக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்களோ இல்ல சரத்பவார் அவர்களோ இவங்கெல்லாம் ஒன்னா கூடி பேசி இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோடு உட்கார்ந்து பேசி பாருங்க அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்போம், நாம எல்லாம் ஒன்னா சேருவோம். இப்படி துண்டு துண்டா ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொருத்தங்க இருந்தாங்கன்னா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. அதனால நாம முதல்ல ஒன்றாக இணைய வேண்டும். எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டுவது இருக்கட்டும், முதல்ல காங்கிரஸ்ல இருந்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும். நிச்சயமா அந்த குடும்பம் அதிகாரத்துக்கு பக்கமே வரக்கூடாது. அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற இளம் தலைவர்கள், ராஜஸ்தான்ல வந்து சச்சின் பைலட் இருக்காரு, சோ அந்த மாதிரியான தலைவர்கள் மாநில தலைமையை எடுத்துக்கிட்டோம், தேசிய தலைமை அப்படின்றத ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து காங்கிரஸை ஒன்றுபடுத்தினால் மட்டும்தான் ஓரளவுக்காவது இவங்களாவது அரசியல் பண்ண முடியும். அந்த பாசிபிலிட்டி நடக்கல அப்படின்னு சொன்னா ரொம்பவே கஷ்டம்தான். மூன்றாவதாக நண்பர் ஜனார்தனம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா புள்ளி கூட்டணி சாலிடா ஜெயிக்கிறதுக்கே ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அந்த ரகசியத்தை சொல்லுவீங்களா அப்படின்னாரு. அதாவது அந்த ஐடியா என்ன பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலான வேலிடான ஐடியா தான். ஆனா புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேண்டாம். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த யோசனையை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா இந்த தேர்தல்ன்றது மட்டும் அல்ல, வரப்போகின்ற பல தேர்தல்களிலும் வந்து அந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம், ஒரு டெஸ்பரேட் மெஷரா. அதனால அதை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை நண்பரே. நாடு எனக்கு முக்கியம். அடுத்தது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ்ஐ நம்ப வச்சு துரோகம் செய்து விட்டார்கள் பாஜக, இதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு இன்னும் நிறைய வசைபாடி இருந்தார். ஓபிஎஸ்க்கு பாஜக துரோகம் செய்து விட்டது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஃபார் தட் மேட்டர் நண்பர் வந்து நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எடப்பாடியார் அவர்கள் துரோகம் செய்தார், அவர் வந்து எல்லாரும் முதுகிலையும் குத்துவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையே வந்து நான் எதிர்த்து இருக்கேங்க. அவர் துரோகம் செஞ்சாருலாம் சொல்லாதீங்க. அப்படியே துரோகம் செஞ்சாருன்னா யாருக்கு செஞ்சார்? சசிகலா அவர்களுக்கு. இது ஒரு துரோகமா? அப்ப அவர் துரோகம் செய்யாம சசிகலா அவர்கள் அந்த சிஎம் பதவியில வந்து உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால அந்த வில்லனுக்கு துரோகம் செய்கிறவர் ஹீரோ. அப்ப அவரை போயிட்டு ஐயோ இவன்லாம் ஒரு ஹீரோவா, துரோகம் செய்யறானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால எடப்பாடியார் அவர்கள் செய்ததே துரோகம் அப்படின்னு நான் ஒத்துக்கலன்னும் போது ஓபிஎஸ்க்கு பாஜக செய்தது துரோகம் அப்படின்றத நான் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டும் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து சுயேட்சை சின்னத்துல தான் நிக்க போகின்றார். பாஜக சின்னத்துல அவர் நிக்க முடியாது. அந்த எம்எல்ஏ பதவி அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளி இருக்கின்றது. அதிமுக இல்ல அப்படின்னும் போது அவர் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. சோ இத துரோகம் எல்லாம் ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கட்சி அமைப்பு இல்ல அப்படின்னும் போது அவர் என்ன 5 சீட்டு 10 சீட்டா கொடுக்க முடியும்? அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால இதுதான் வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். இதுல எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை நண்பரே. கடைசியாக அந்த மியூசிக் அகாடமி, சங்கீத கலாநிதி இது பத்தின சர்ச்சை. ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, உனக்கு தான் மியூசிக்கே தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தி பேசுற அப்படின்னு. அடுத்தது கர்நாடக சங்கீதம் அப்படின்னா நிரவல், ஆலாபனை இதெல்லாம் இல்லாம இருக்க முடியுமா? அதெல்லாம் கத்துக்கின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட வரணும் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க. இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், சக்கரை பொங்கலுக்கு வடகறி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னங்க சக்கரை பொங்கலுக்கு போய் வடகறி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு சமையலை பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கின்னு வந்து பேசு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு படம் பார்க்கறோம், இனியா டைரக்ஷன் நல்லாவே இல்லை இந்த படம் அப்படின்னா, உனக்கு டைரக்ஷனை பத்தி தெரியுமா? முடிஞ்சா உன்னால ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிக்காமி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? போட்டோகிராஃபி சரியே இல்லை, இருளோன்னு இருக்குது அப்படின்னு சொன்னா, உனக்கு கேமரா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க முடியுமா? அதனால தெரியுதோ தெரியலையோ, அங்க ரசிகன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா,
அல்டிமேட்லி எந்த ஒரு கலை வடிவமும் அந்த ரசிகர் அவருக்காகத்தானே தவிர கலை கலைக்காகவே அப்படின்றத என்னால ஒத்துக்க முடியாது. அடுத்தது இந்த நிரவல் ஆலாபனை இதெல்லாம் நான் எந்த கான்டெக்ட்ல சொன்னேன் அப்படின்னா, நீங்க வெகுஜன மக்களிடம் இதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி கொடுக்கணும். கர்நாடக சங்கீதம் பாடுங்க, அது தெலுங்கு பாட்டு பாடுங்க, கன்னடம் பாடுங்க, தமிழ் பாடுங்க, எதை ஒன்னா பாடுங்க. ஆனா அந்த பாட்டு தான் அவங்க எதிர்பார்த்து வராங்களே தவிர அந்த முன்னாடி இருக்கிறது கிடையாது. அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் இதுலயே திருப்பி 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 ஊறி கிடந்த பிறகு வேணும்னா அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். எடுத்த உடனே ஒருத்தரை நீங்க ஈர்க்க வேண்டும் என்றால் பாட்டு தான் டைரக்டா இருக்கணும். அந்த கான்டெக்ட்ல தான் நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க இந்த கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு சுப்புடு அவர்கள் மாதிரி இந்த மாதிரியானவர்கள் மட்டும்தான் கர்நாடக சங்கீதத்தை ரசிப்பதற்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் போய் சேர வேணாமா? திருப்பி திருப்பி ஒரு 10 பேருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அடுத்தது அதுல நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த அவார்டு கொடுத்தவங்க, அவார்டு வாங்க போறவர், இந்த அவார்டை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை சில பேர் வேற ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் இதை எந்த கான்டெக்ட்ல சொன்னேன் அப்படின்றத பார்க்கணும். டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு சங்கீத கலாநிதி அவார்டு கொடுக்குறாங்க. இதை எதிர்க்கும் பொழுது பாத்தீங்களா, பிராமண ஆதிக்கம் அதனால தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. அதுக்குதான் நான் சொன்னேன், இதுல எங்கெங்க வந்தது பிராமண ஆதிக்கம்? கொடுத்ததும் அவர்கள்தான், வாங்க போவதும் அவர்கள்தான், அதை எதிர்ப்பதும் அவர்கள்தான். ஒருவேளை பிராமணர் அல்லாத யாருக்காவது அவார்டை கொடுத்து அப்ப எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள்னா சொல்ல பாத்தீங்களா, முதல் தடவையா பிராமணர் இல்லாத ஒருத்தர் குத்துறாங்க, அதனால இவங்க எதுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பேருமே அதுதான் அப்படின்னு சொல்லும் போது இதுல எங்கேருந்து வந்தது பிராமண ஆதிக்கம்? எல்லாத்துக்கும் பிராமண ஆதிக்கம்னு ஒரு முத்திரை குத்த வேண்டியது. அது என்ன ஏதுன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன்னா பெரியார பத்தி பாடினா தப்பா? அவர் என்னென்னோ சொல்லியிருந்தாரு, அதை சொல்றதுக்கு நான் விரும்பல. பாருங்க, நீங்க யார பத்தி ஒன்னா பாடுங்க, அதை நான் தப்பு சொல்லலைங்க. ஆனா இந்த மியூசிக் அகாடமி அவங்க இந்த சங்கீத கலாநிதி அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? அது கிரைட்டீரியா என்ன? நமது மாபெரும் மக்கள் பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி போன்றவர்கள், அந்த மாதிரியான பாடகர்களுக்கெல்லாம் அந்த சங்கீத கலாநிதி அவார்டு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. இந்த அவார்டு கொடுத்ததை பத்தி நான் கேள்வியே கேட்கல. அவர் அதுக்கு தகுதியானவரா இல்லையா அப்படின்ற ஆஸ்பெக்டுக்குள்ளேயே நான் போல. என்னுடைய கேள்வி எல்லாம், தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடுபவர் பெரியாரையும் பாடுகிறார் அப்படின்னு சொன்னா அப்ப எந்த கொள்கையிலுமே நீங்க உறுதியா இல்லை. இவர் ராமரை பத்தியே பாடினவர், இவர் ராமரை இழிவுபடுத்தினவர். 2 பேரையும் நான் பாடுவேன்னு சொன்னா அப்புறம் அதை என்னன்னு சொல்ல முடியும்? இளையராஜா அவர்களை அந்த பெரியார் பத்தின படத்துக்கு இசையமைக்க சொன்னப்போ முடியாதுன்னு மறுத்தவர் அவர் இளையராஜா. அந்த ஒரு கன்விக்ஷன் இங்க இல்லையே. நீங்க பெரியாரை பத்தி பாடாதீங்கன்னு சொல்லல, ஆனால் தயவு செஞ்சு இனிமேலாவது தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடாதீர்கள். ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கின்ற கருத்துக்கள், 2த்தையுமே நான் எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் உங்களை என்ன சொல்றது? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, நீங்க பெரியாரை பத்தி பாடுறீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மியூசிக் அகாடமியில அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ ஒண்ணு செய்யுங்களேன், இந்த ஒரு சில கோவில்களுக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்கு இல்லையா, அதுல அந்த வாசகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வாசகத்தோட ஒரு சிலையை உங்க மியூசிக் அகாடமியில வச்சுப்பீங்களா? என்னங்க அது? இப்ப சரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு பேசுறீங்களா? இப்ப மியூசிக் அகாடமி கமிட்டி, அந்த கமிட்டியில பிராமணர் அல்லாதவர்களை எல்லாம் அந்த கமிட்டி மெம்பர்ஸா கொண்டு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. செய்வாங்களா? என்னங்க இது இரட்டை வேஷமாக இருக்கின்றது? நாங்க அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், கர்நாடக சங்கீதத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, சாரிட்டி மஸ்ட் பிகின் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த சீர்திருத்தம். அங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவில எல்லாம் நிறைய பாக்குறாங்க அந்த சூப்பர் சிங்கர் மாதிரியான நிகழ்ச்சிகள். அதுல ஜட்ஜஸா வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற பாடகர்களா தான் இருப்பாங்க. எந்த ஒரு இந்த மாதிரி சிங்கிங் காம்படிஷன்லயாவது ஒரு சமையல் கலைஞர் ஒருத்தர், ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு என்ஜினியர் ஒருத்தர், ஒரு லாயர் ஒருத்தர் அப்படின்னு ஜட்ஜஸா பேனல்ல வச்சிருக்கிறத பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த மியூசிக் அகாடமியில இந்த அவார்டு கொடுக்குறாங்களே, அந்த கமிட்டியில இருக்கவர்கள் அவங்கெல்லாம் அந்த சங்கீத வித்வான்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி வித்வான்கள் இருக்காங்க?
ஒருவேளை அப்படி சங்கீத வித்வான்கள் விற்பனர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இவர் சங்கீதத்துல உயர்ந்தவர் அப்படின்னு சரி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல நண்பர்களே. ரைட், இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களது கேள்விகள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் கண்டனங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல போடலாம். பட் அதை விட நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கேள்வியை அனுப்புனீங்கன்னா அடுத்த கேள்வி நேரத்தில் நம்ம இதை பார்க்கலாம். அண்டு இதை ஒரு வீடியோ ஃபைலா அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா வெறும் பேர் மட்டும் சொல்லி கேள்வி மட்டும் சொல்றதுக்கு பதிலாக நீங்களே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தால் இன்னும் இன்டராக்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.